இப்போ தண்ணி இப்படி உடச்சி வச்சோம்னாக்கா சரி வராது. தண்ணியில் போட்டிங்கனாலும் நண்டு வீணாக போயிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும், வேக போட்டுருவோம். குழம்புக்கு வச்சுருக்குறேன். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. கொஞ்சோண்டு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது போய் 200 ரொம்ப அநியாயம் பண்ணுவேன். இப்போ நண்டாவாக இருக்குது, தேள் மாரி இருக்குது பாருங்க. இதெல்லாம் நண்டாம். எவ்வளோ பெரிய நண்டாக இருக்குது தெரியுமா? நாங்களாம் இப்போ சாப்பிடுவோம். நீல கலரில் ஒரு காலே அவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு நண்டு கூட சின்னதாக போயிட்டு என்ன செய்யணும். இதுலேயே நான் மிளகாத்தூள் போட்டுறேன். 2 கிலோ கலந்தது. எவ்வளோ உங்களுக்கு குழம்பு தேவையோ அவ்வளோ அளவு தண்ணி வச்சுங்க. பாருங்க, எனக்கு தேவையான அளவு நான் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிட்டேன். போட்டு இது நல்லா வேகட்டும். அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நண்டை உடச்சிட்டு நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னு வச்சுங்க, அது உள்ளதெல்லாம் அப்படியே ஊற்றி போயிடும்பாங்க. நண்டை தண்ணியிலையும் போட்டு வைக்கக்கூடாது ரொம்ப நேரம். அதெல்லாம் நண்டை உடைக்கிறதுக்குன்னா நம்ம என்னென்ன செய்யணுமோ செஞ்சு வச்சுக்கணும். இல்லைன்னு வச்சுங்க, நண்டை அப்படியே ஊற்றி உடனே போய்டும், ஒன்றுமே இருக்காதும்பாங்க. அதனால் நண்டு உடச்ச கையோட போட்டு நீங்கள் செஞ்சுருங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துட்டு இப்போ நான் இதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் தேங்காயும் பெருஞ்சீரகமும் வச்சுருக்கேன். வேறு ஒன்றும் வைக்கலை. தேங்காய் பெருஞ்சீரகம் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம் அரிஞ்சு பல்லாரி தான் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை வதக்கி போடுறதுக்கு. இதை நான் அரைச்சிட்டு குழம்புல ஊற்றும் போது காமிக்கிறேன். பெருஞ்சீரகமும் அரைச்சி ஊற்றுறேன். வேறு எதுவும் பட்டையெல்லாம் நான் போடல. இதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றினேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ பார்த்துங்க. நீங்கள் பார்த்து வைங்க. நம்ம இதோட நம்ம வாழைக்காய் போட்டுக்கலாம், முருங்கைக்காய் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு, இது மாதிரி ஏதாவது காய் இருந்தால் போடலாம். காய் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் போடலை. ஏதாவது காய் இருந்து போட்டால் வாழைக்காய் நல்லாயிருக்கும். வாழைக்காய் போட்டு தான் நாங்கள் வைப்போம். கீரைத்தண்டு, முருங்கைக்காய், அவரைக்காய், எண்ணெய் இப்படி இதை போட்டுங்க. நல்லாயிருக்கும் காய்கறி போட்டால். நான் குழம்ப தாளித்து ஊற்றிட்டு நான் காமிக்கிறேன். சோம்பு போட்டுங்க. எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டு தாளிக்கிறேன். குழம்புக்கு தாளிக்கிறேன். சோம்பு போட்டு நல்லா வதக்கி குழம்புக்கு தான் இது. நல்லா வதக்கிறதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி போடுவோம். கருவேப்பிலையெல்லாம் போய் வாங்கிட்டு வரணும். கருவேப்பிலையெல்லாம் இல்லை. இதுதான் சந்தை, எங்கள் ஊரில் போய் வாங்கிட்டு வரணும். கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை தக்காளியும் போட்டார். நான் வந்து இந்த வதக்கிறத போட்டார். ஒரு கொதி வந்தால் போதும். வந்தோடனே நம்ம இறக்கிடுவோம். குழம்பு ரெடி ஆகிட்டு ஒரு கொதி வந்தால் போதும்.